வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸில் நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போது நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன, டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் முத்துலட்சுமி கனகராஜ், குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ASNT Level 3 in 10 methods, APE certification holder, PMP and Frozio Level 3 certification holder. ஸோ நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா என்ன, ஒரு மெட்டீரியல் ஒரு காம்பனண்ட்டை நம்ம வித்தவுட் பிரேக் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆஸ் பர் ASNT பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 13 மெத்தட்ஸ் இருக்குது. பட் கரண்ட்லி ஆக்டிவில் இருக்கிறது 10 மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 10 மெத்தட்ஸ் தான் இங்கே வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட்னா என்ன, டெக்னிக்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மெத்தட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டி மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ், அதாவது இங்கே பிரின்சிபல்ஸே டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங்கும் அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூடியில் வந்துட்டு நம்ம வேவ்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆர்டியில் வந்துட்டு ரேஸை பாஸ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பிரின்சிபலே ரெண்டுத்துக்கும் வந்துட்டு டிஃபர் ஆகுது. பட் டெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் பிரின்சிபலில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே யூடி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பீரியடில் வந்துட்டு மேனுவல் யூடி மட்டும்தான் இருந்தது. பட் இப்போது ஜென்ரேஷன் அப்டேட் ஆக வந்துட்டு நம்மளுக்கு அட்வான்ஸ்டு யூடியே வந்துடுச்சு. பியூடி டோஃப்ட் வந்துட்டு இப்போ அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ மேனுவல் யூடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டோஃப்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம சேம் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேவ்ஸை தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆனால் டெக்னிக்ஸ் டிஃபர் ஆகுது, டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு மெத்தடுக்கும் டெக்னிக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ எம்டியில் வந்துட்டு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கில் யோக் டெக்னிக், ப்ராட் டெக்னிக், காயில் டெக்னிக், சென்ட்ரல் கண்டக்டர் டெக்னிக். சென்ட்ரல் கண்டக்டர் டெக்னிக் வந்துட்டு ஒன்லி ஹாலோ பார்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டியூப் மாதிரி இருக்கும் இல்லையா, சென்டரில் வந்துட்டு ஹாலோவாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸ்க்கு மட்டும்தான் சென்ட்ரல் கண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு ஹெட் ஷாட். இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத பின்னாடி வர வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லிக்விட் பெனிட்ரண்ட் டெஸ்டிங்கில் மொத்தமே 2 டை பெனிட்ரண்ட் தான் இருக்குது. ஒன்று விசிபிள் டை பெனிட்ரண்ட், இன்னொன்று ஃப்ளோரசன்ட் டை பெனிட்ரண்ட். ஸோ நம்ம 2 பெனிட்ரண்ட்டாக யூஸ் பண்ணும்போது வாஷிங் மீடியம் வந்துட்டு மொத்தம் 3 மீடியம் இருக்குது. ஸோ மொத்தம் இதில் வந்துட்டு 6 டெக்னிக் இருக்கும். இப்போ நம்ம விசிபிள் டை யூஸ் பண்ணும்போதும் வாட்டர் வாஷபிளும் யூஸ் பண்ணலாம், சால்வெண்ட் ரிமூவலும் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் எமல்சிஃபைபிள் டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ விசிபிள் டையில் 3, ஃப்ளோரசன்ட் டையில் 3, மொத்தம் வந்துட்டு 6 டெக்னிக் வந்துட்டு லிக்விட் பெனிட்ரண்ட் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அல்ட்ராசானிக் டெஸ்டிங். இதுலேயும் அதே மாதிரி தான் பல்ஸ் எக்கோ டெக்னிக், த்ரூ டிரான்ஸ்மிஷன் டெக்னிக், ஆங்கிள் பீம் டெக்னிக், ஃபேஸ்டு அரே, டைம் ஆஃப் லைட் டிஃப்ராக்ஷன். இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் கேப்சரும் டோட்டல் ஃபோக்கஸிங் மெத்தட், இந்த ரெண்டும் வந்துட்டு வித் பியூடியோடு சேர்ந்து யூஸ் ஆகும். பியூடியில் இருக்கிற சப்டிவிஷன்ஸ் மாதிரி தான் இந்த ஃபுல் மேட்ரிக்ஸும் டோட்டல் ஃபோக்கஸிங் மெத்தடும். பியூடி வித்தின் பியூடிலாம் வந்துட்டு அது யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு ஏயூடி வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னிக்காக இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஏயூடி. நெக்ஸ்ட் ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங், கன்வென்ஷனல் ஃபிலிம் ரேடியோகிராஃபி. இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ரேயும் யூஸ் பண்ணுறோம், காமா ரேஸும் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா பேஸ்டு ஆன் ப்ராஜெக்ட் பொறுத்து, நம்ம என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி, டிஜிட்டல் ரேடியோகிராஃபி, கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு ரேடியோகிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்டி, பிடி, யூடி, ஆர்டி இந்த 4ஐயும் வந்துட்டு நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ். ஸோ அட்வான்ஸ்டு மெத்தட்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெத்தட், அதாவது இடி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பீரியடில் வந்துட்டு இசிடி, எடி கரண்ட் டெஸ்டிங் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு டெக்னிக் ஆகிடுச்சு. ஏசிஎஃப்எம், எடி கரண்ட்டு, ரிமோட் ஃபீல்டிங் டெஸ்டிங். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஐரிஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அஃபிஷியலாக ஆட் பண்ணல. பட் ஐரிஸ் டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கரண்ட்டாக. ஸோ எல்லாம் இந்த ஏசிஎஃப்எம், எடி கரண்ட்டுக்குள்ளே வந்துட்டு அப்சல்யூட் ப்ரோப் டெஸ்டிங், டிஃபரன்ஷியல் ப்ரோப் டெஸ்டிங் அண்ட் என்சர்க்லிங்
காயில் டெக்னிக், பேன்கேக் ப்ரோப்ஸு, அரே ப்ரோப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு டெக்னிக்கும் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பின்னாடி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து ஐஆர், இது வந்துட்டு ஐஆர்னு சொல்லுவோம், இன்ஃப்ராரெட் ஆர் தெர்மல் டெஸ்டிங். இது பில்டிங் டயக்னோஸ்டிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மெட்டீரியல் டெஸ்டிங். இது வந்துட்டு ஹோல் பில்டிங்கையும் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி என்ன யூசேஜ்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது பேஸ்ட் ஆன் தெர்மல், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் பேஸ்ட்லேயே வரும். நம்ம ஹீட் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம எப்படி இந்தளவு ஹீட் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஐஆர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டெக்னிக்ஸ் வந்துட்டு இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து லீக் டெஸ்டிங், பபிள் லீக் டெஸ்டிங், ப்ரெஷர் சேஞ்ச் லீக் டெஸ்டிங், ஹாலஜன் டயோட் லீக் டெஸ்டிங், மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் லீக் டெஸ்டிங். ஸோ இந்த லீக் டெஸ்டிங்கில் 4 டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அக்வஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங், பாசிவ் லிசனிங் டெக்னிக் அண்ட் லொக்கேஷன் ஆர் சோர்ஸ் மேப்பிங் டெக்னிக். இது வந்துட்டு சோர்ஸ் எங்கே அப்படின்றத வந்துட்டு ட்ரையாங்குலேஷன் ஆஃப் டிஃபெக்ட் சோர்ஸ், எங்கே டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு SNTC 1Aலேருந்து நம்ம எடுத்தது. என்ன மெத்தட் இருக்குது, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ட்ரைனிங் ஹார்ஸ் மஸ்ட்டு வேணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கிரவுண்ட் பெனிட்ரண்ட் ரேடார் அப்படின்றதும் ஒரு மெத்தட் தான், கைடட் வேவ் டெஸ்டிங் அப்படின்றதும் ஒரு மெத்தட் தான். பட் அதெல்லாம் வந்துட்டு இப்போ கரண்ட்லி ஆக்டிவில் இல்லை. லேசர் மெத்தட் டெஸ்டிங் இருக்குது, லீக் டெஸ்டிங் பார்த்தோம், liquid penetrant testing, magnetic flux leakage testing, magnetic particle testing, microwave technology, neuron radiography, next RT, IR. ஸோ இதுதான் வந்துட்டு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கோட என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரின்சிபல்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன, மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங், அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அடுத்து லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.